ஒரு நாள் காமராஜர் ஐயா அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தது. உங்கள் அம்மா இறந்து விட்டார்கள் என்று அந்த செய்தி கேட்ட உடனே பதற்றத்தோடு ஓடோடி விருதுநகர் வீட்டுக்கு வந்தார். ஈமச் சடங்கு முடிந்தது. அனைவரும் வெளியேறினர். அவர் மட்டும் தலை குனிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனதில் ஓடிய எண்ணம், இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தான் வாழ்ந்தேன். ஆனா என் அம்மாவுக்கு நான் என்ன செய்தேன்? அவங்க இறக்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, பிள்ளைக்குட்டியும் இல்லையே, இறக்கும் நேரத்தில் கூட பக்கத்துல இல்லையே என நினைத்திருக்குமோ என காமராஜர் ஐயா கண் கலங்கினார். அந்த நேரம் ஒரு வெட்டியான் வந்து கேட்டான், ஐயா, சாவு காசு கொடுங்க. காமராஜர் ஐயா சட்டை பையை பார்த்தார். ₹1 கூட இல்லை. 9 ஆண்டுகள் ஆட்சி செய்த தலைவருக்கு தன் தாயின் இறுதிச் சடங்குக்கே பணம் இல்லை. அவர் அமைதியாக நின்றார். கண்களில் நீர் வழிந்தது. பின்னர் அவருடைய நண்பர் ஒருவர் பணம் எடுத்து கொடுத்தார். அதை வாங்க மறுத்த வெட்டியான் அதிர்ச்சியுடன் சொன்னான், காசுக்காக நான் கேட்கல ஐயா. காமராஜர் ஐயா தந்த காசு என்றால் ₹1 இருந்தாலும் அதை நான் பொக்கிஷமா வைத்திருப்பேன். ஆனா இப்ப அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையே.